This continues the discussion of entitled The Pandavas Retire Timely. இன்னைக்கு எல்லோருக்கும் ஸ்ரீ ராமநவமி உற்சவ வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதம் தொடர்ந்து படிக்க இருக்கோம். முதல் ஸ்கந்தம் 15வது ஸ்லோகம், 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். Okay, so Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudirayet Nashtaprayishva Bhadreshu Nityam Bhagavata Sevaya Bhagavatyuttama Shloke Bhaktir Bhavati Naishtiki Krishne Swadhamo Bhagate Dhanamagyanadipisaha Kalau Nashtadrishamesha Puranarko Tunoditaha Yo Bhishma Karna Guru Shalya Chamushvalabhra Rajanya Vardya Rathamandala Manditaso Agre Charo Mama Vibho Rathayuthapanam Ayurmanang Sichadrisha Saha Oja Orchat. மொழிபெயர்ப்பு படிங்க கமலா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. மொழிபெயர்ப்பு. அனைவருடைய ஆயுளையும் பறித்தவரும் பீஷ்மர், துரோணர், கர்ணன், சல்லியன் போன்ற கௌரவ தலைவர்களால் அணிவகுக்கப்பட்ட பெரும் படை பிரிவுகளில் இருந்து மனோவன்மை, வீரியம் ஆகியவற்றை பறித்தவரும் அவர் ஒருவரே ஆவார். அவர்களது ஏற்பாடு தீமையானதாகவும் தேவைக்கு அதிகமாகவும் இருந்த போதிலும் முன் செல்லும் பொழுது இவை அனைத்தையும் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்தார். பொருளுரை. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக விரிவடைந்து அனைவரையும் ஞாபக சக்தி, மறதி, அறிவு, அறிவற்ற நிலை மற்றும் மனோ இயக்கங்கள் ஆகிய எல்லா விவகாரங்களிலும் வழி நடத்துகிறார். பகவத் கீதை 15.15. அவர் பரம புருஷர் என்பதால் ஒருவரின் ஆயுளை அதிகரிக்கவோ குறைக்கவோ அவரால் முடியும். இவ்வாறாக பகவான் தமது சொந்த திட்டப்படி குருஷேத்திர போரை நடத்தினார். போரின் முடிவில் யுதிஷ்டரை உலக பேரரசராக நியமிக்க அவர் விரும்பினார். இந்த உன்னதமான செயலுக்காக எதிர்த்தரப்பிலுள்ள அனைவரையும் தமது சக்தி வாய்ந்த விருப்பத்தினால் அவர் கொன்றார். எதிர்ப்படை பீஷ்மர், துரோணர் மற்றும் சல்லியன் போன்ற பெரும் தளபதிகளின் ஆதரவில் பூரணமான படை பலத்தை கொண்டிருந்தது. பகவான் எல்லா வகையான யுத்த தந்திரங்களாலும் அர்ஜுனனுக்கு உதவாமல் இருந்திருப்பாரானால் போரில் வெற்றி பெறுவது அர்ஜுனனுக்கு சாத்தியமாகி இருக்காது. நவீன யுத்தங்களிலும் கூட இத்தகைய யுத்த தந்திரங்களை ராஜதந்திரிகள் பின்பற்றுகின்றனர். ஆனால் அவை சக்தி வாய்ந்த ஒற்றர்கள் யுத்த தந்திரங்கள், அரசியல் தந்திரங்கள் ஆகியவற்றால் பௌதிகமான முறையில் செய்யப்படுகின்றன. ஆனால் அர்ஜுனன் பகவானின் பக்தர் என்பதால் அவருக்கு எவ்வித கவலையையும் கொடுக்காமல் பகவானே இவற்றையெல்லாம் செய்து முடித்தார். இதுவே பக்தி தொண்டு முறையாகும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. Prabhu, we can't hear you. I think you are muted. Sorry, can you hear me now? Yes, Prabhu. Okay. Om Jnanatimirandhasya Jnananjanashalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha Shri Chaitanya Manobhishtam Stapitam Yena Bhutale Swayam Rupa Kadamahyam Dadati Swapadantikam Vandeham Shri Guroho Shri Yutaparakamalam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunatham Vitam Tam Sajivam
साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान् सहगणललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मद्गतिरपि गोपाल स्वीकुर्यात् कृपया यदि तदैवासाम्भयः पीत्वा ऋष्येयुस्तत्प्रियाजनाः। त्यक्त्वा सुदुश्चजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मनिष्ठ आर्यवचसा यदगाररण्यं मायामृगं दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम्। It's maybe fitting that we're talking about fighting today, battle, because this was the domain of the Kshatriyas. இன்னைக்கு நம்ம வந்து போர்க்களத்தை பத்தி பேசுறோம், போர் நடக்கிறத பத்தி. அந்த இது இன்னைக்கு பொருத்தமானது. ஏன்னா இது வந்து சத்திரியர்களுடைய அவங்களுக்கான தர்மம் ஆகும். The Kshatriyas are particularly responsible for ensuring that society goes on according to the principles of Dharma. சத்திரியர்கள் தர்மத்தின் அடிப்படையில சமுதாயம் நடத்தப்பட வேண்டும் என்பதில், சமூகம் நடத்தப்பட வேண்டும் என்பதில் மிக கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அது அவர்களுடைய கடமையும் ஆகும். Nowadays we don't have such responsible Kshatriyas. இன்றைய தினத்துல வந்து அப்படிப்பட்ட பொறுப்புள்ள சத்திரியர்கள் நம்மளால பார்க்க முடியறதில்ல. Today's so-called administrators and leaders, they're more concerned about securing their own careers and their own bodily comforts. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க நிர்வாகிகள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுடைய சொந்த உடல் சம்பந்தமாக அவங்களுடைய சொகுசு இதுக்காகவே கவனமா இருக்காங்க. ஆனா மத்தவங்களுடைய கவனத்தை வந்து நலனை பத்தி கவலைப்படுறது இல்ல. And if there's extra attention after that, then they try to make sure that their own opinions are pervasive throughout society. அப்படியே அவங்க ஏதாவது பொது நலமாக கொஞ்சமாவது நேரத்தை செலுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அது கூட அவங்களுடைய சொந்த கருத்தே வந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிற மாதிரி அவங்க வந்து செயல்படுறாங்க. Except for maybe in India, a few people still have some concern about dharma. சொல்ல முடியாது. இந்தியர்கள்ல கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு சிலருக்கு வந்து தர்மத்தை பத்தி கவலையா இருக்கு. அந்த கவலை இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. But for the most part, dharma is the very last thing that anyone is concerned about. பெரும்பாலும் தர்மம் என்பது கடைசி பட்சமா தான் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. And Kshatriyas are ready to lay down their lives actually to make sure that dharma is upheld. உண்மையில பார்த்தா க்ஷத்திரியர்கள் அவர்களுடைய வாழ்க்கையே வந்து துறந்து அவர்களுடைய வாழ்க்கையை பணயம் வைத்தாவது தர்மத்தை காப்பதற்கு அவங்க வந்து கடமைப்பட்டிருப்பார்கள். Why is that? அதனுடைய காரணம் என்ன? Because no one in society can be situated in any kind of auspiciousness without dharma. It has to be there. ஏன்னா தர்மத்தை அடிப்படையாக வைத்து செயல்படலைன்னா சமூகத்துல யாராலையும் சந்தோஷமாக இருக்க முடியாது. And fortunately or unfortunately, no one can perform his dharma unless everyone performs their dharma. அதிர்ஷ்டவசமாகவோ இல்ல துரதிர்ஷ்டவசமாகவோ யாராலையும் மத்தவங்க எல்லாரும் வந்து எல்லோரையும் சார்ந்திருக்கோம். ஒருத்தன் தர்மம் செய்யலைன்னா மத்தவங்கனால தர்மம் செய்ய முடியாது. It's symbiotic, in other words.
சொல்ல போனா இது எல்லாமே வந்து ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைந்து சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. And today we're celebrating the divine appearance of Lord Ramchandra, who is the personification of Dharma and the upholder of Dharma and the ideal king, Maryada Purushottam, who set the example how to live according to the principles of Dharma and to ensure that these are followed within society as well. இன்றைய தினம் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானின் இன்றைக்கு வந்து ராமநவமி. இந்த நாள் அவர்தான் வந்து தர்மத்தின் பிரதிநிதி, தர்மத்தை வந்து கடைபிடிப்பவர், தர்மத்தை நிலைநாட்டியவர், தர்மத்தை காப்பவர். இன்னைக்கு I missed that last part. It was a long sentence. That yeah, sorry. They well, I don't know what you translated so far, but basically the Kshatriyas are they're very responsible for upholding dharma within society. தர்மத்தை எப்படி நிலைநாட்டி கடைபிடித்து காற்று ஆள வேண்டும், தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுக்காகவே பகவானே அவதரித்த நாள். So Ramchandra is therefore worshipped as the ideal king. அதனாலதான் ராமச்சந்திர பகவான் மரியாதை புருஷர், அதாவது சிறந்த அரசர் அப்படின்னு அவர் வந்து வழிபாட்டுக்குரியவராக இருக்கிறார். He's not only Shastra Bhrit, but he's also Dharma Bhrit. He's upholding Dharma as well. அவர் சத்ர பிரித், அதாவது வெறும் தர்மத்தை காப்பவர் மட்டுமல்ல, தர்ம பிரித், சத்திரியர்கள் பிரஜைகளை காப்பவர் மட்டுமல்ல, தர்ம பிரித், தர்மத்தை காப்பவரும் அவரே என்று அழைக்கப்படுகிறார். And of course, we hear from Krishna himself in 4th chapter of Bhagavad Gita, yada yada hi dharmasya glanir bhavati bharata ityadi. நம்ம பகவத்கீதை 4வது அத்தியாயத்துல நிச்சயம் இதை கேட்கிறோம், தெரிஞ்சிருக்கோம். யதா யதாகி தர்மஸ்ய, எப்பப்பெல்லாம் வந்து தர்மம் தர்மத்திற்கு சங்கடம் வருகிறதோ அப்பொழுது நான் அவதரிப்பேன் அவர் சொல்றது ஞாபகம் இருக்கணும். He says it explicitly that he comes again and again to uphold dharma. தெளிவா சொல்றாரு அங்க, அதுவும் வெளிப்படையா சொல்றாரு, பகிரங்கமாக சொல்றாரு. என்ன, எப்பப்பெல்லாம் தர்மம் குலைகின்றதோ நான் மீண்டும் மீண்டும் அந்த சமயத்துல அவதரிப்பேன். In order to do that, he sometimes has to dispatch those who are not willing. அவர் அதை வந்து அவர் செய்யணும்னா ஒரு சில சமயத்துல முரண்டு புடிச்சு ஒத்துழைக்காம இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே மூட்டை கட்ட வேண்டிய அவசியமும் இருக்கு. Because otherwise it's not possible that his devotees can live happily worshipping him in this world. ஏன்னா அவர் அப்படி செய்யலைன்னா இந்த பூலோகத்துல அவருடைய பக்தர்கள் அவரை தொடர்ந்து வழிபட்டு செயல்பட்டு அவரை வழிபடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. Have you noticed that it's not easy to practice Krishna consciousness in this world? நீங்க உங்களுடைய பக்தியில இதுவரைக்கும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனுபவிச்சிருக்கீங்களா? அதாவது கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றது ரொம்ப பெரும் சிரமமாக இருக்கிறத. Take a look at your association very carefully and just see how much of that is very beneficial for you actually. உங்களுடைய நீங்க யார் யார்கிட்ட எல்லாம் சங்கம் கொண்டு, யார் யார்கிட்ட நட்பு, யார் யார்கிட்ட நீங்க ஈடுபடுறீங்களோ அதெல்லாம் கவனமா பாருங்க. எவ்வளவு தூரம் அவங்க வந்து உங்களுக்கு கிருஷ்ண பக்திக்கு உதவியா இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்க அதை வந்து கவனிக்க வேண்டும். Because society is misled by cheating rascals instead of persons who are concerned about dharma, therefore everybody has to suffer. ஏன் அவர் யாருது இதுக்கு காரணம்? இன்னைக்கு சமூகத்துல வந்து அயோக்கியர்கள் வந்து அவர்கள் நம்மளை எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஏமாற்றுத்தனத்தினால நம்ம யாராலையுமே தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கு. So Narasimha Dev comes, Varaha Dev comes, Ramchandra comes, and Krishna also comes to uphold dharma and to destroy the demons. அதனால நரசிம்மராக வந்தாலும் சரி, வராகராக வந்தாலும் சரி, ராமச்சந்திரரும் சரி, கிருஷ்ணரே தாமாக வந்தாலும் அவர்கள் வந்து தர்மத்தை நிலைநாட்டி அயோக்கிய துஷ்டர்களை அழிப்பதே மிக அவதார நோக்கமாகும். And here we see in today's verse the extent to which Krishna is willing to go in order to do this. இன்றைய ஸ்லோகத்துல பாக்குறோம் கிருஷ்ணர் அந்த மாதிரி தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக எவ்வளவு தூரம் அவர் வந்து அதுக்கு செயல்படுத்துகிறார், சூழ்நிலையை உண்டாக்குகிறார் என்பதை இங்க பாக்குறோம். யோ பீஷ்ம கர்ண குரு சல்ய சமுஷ்வத ப்ர ராஜன்ய வர்ய ரச மண்டல மண்டிதாசு அக்ரேச்சரோ மம விபோ ரதயுதபானாம் ஆயுர்மனாங்சி சத்ருஷா சஹ ஓஜ ஆர்ச்சத். Very beautiful verse. He says that just by looking at these
rascals, Krishna was able to withdraw their lives. இது ஒரு மிக அருமையான ஸ்லோகம் இங்க வந்து. ஏன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அர்ஜுனர் சொல்றது கிருஷ்ணர் பார்வையாலேயே இங்க இருக்கக்கூடிய அந்த அயோக்கிய கௌரவ அந்த சைட்ல இருந்த அயோக்கிய இவர்களை வந்து அழிச்சிட்டாருன்னு. So Sridhar Swami comments briefly on this verse. One thing he mentions here is that the word oja is used. ஸ்ரீதர சுவாமி இதுக்கு வந்து ரொம்ப அருமையான விளக்கம் சொல்லும் பொழுது ஓஜா அப்படிங்கிற வார்த்தையை விலாவரியாக விவரிக்கின்றார். Anyone who knows anything about Ayurveda, you already know this word oja. யாருக்கெல்லாம் ஆயுர்வேதம் பத்தி தெரியுமோ உங்களுக்கு வந்து ஓஜாங்கிற வார்த்தைனா என்னன்னு தெரியும். In fact, it's also there in Bhagavad Gita. பகவத் கீதையில கூட ஓஜா அப்படிங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. Krishna mentions that this, what is that verse? It's chapter 15, that Krishna becomes the moon and supplies the rasa that nourishes all the vegetables. 15வது அத்தியாயத்துல பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், அவரே சந்திரனாக இருந்து அனைத்து காய்கறிகள்ல இருக்கக்கூடிய ரசமாக மாறுகிறார்னு. I know chapter 15 by heart. But sometimes you forget. எனக்கு யாருக்கு தெரியும்? 15 minutes ago I recited the chapter. Yes. Gam Ojasa, I've seen. Yes. Yatanto yoganashchainam raditigatam tejaha gam avishya cha bhutani dhariyami aham ojasa. It is through the agency of ojas that I sustain everything, he says. இங்க இருக்கு பாருங்க, இந்த ஸ்லோகத்துல என்னன்னா, இந்த ஓஜஸ அப்படிங்கிற சக்தியின் மூலம் இந்த பிரபஞ்சத்தையே நான் வந்து பராமரிக்கிறேன். Gam avishya, I enter into the gam. What does gam mean? காம்னா என்ன? காம்குள்ள நுழையறேன்னு சொல்றாரு. காம்னா என்ன இங்க? Gam actually means a cow. This earth is like a cow. பொதுவா காம்ன்றது ஒரு பசுவை குறிக்கும். ஆனா இந்த பூலோகமே வந்து பசுவை போன்றது. Why pasu? Because just as a cow fulfills all of your desires, so this earth has everything that you need. Everything is there. ஏன் பசுவோட ஒப்பிடப்பட்டிருக்கு? பசு வந்து நம்மளுடைய காமங்கள், இச்சைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடியது. அது போலவே பூலோகத்துல இந்த பூமியில எல்லாமே இருக்கு. நம்மளுடைய தேவைக்கு ஆனா அனைத்தும் இந்த பூமிக்குள்ளதான் இருக்கு. Everything in this world is being sustained and nourished and supported by the three things. That is the sun and the moon and Vayu. சூரியன், சந்திரன், வாயு, இந்த மூன்று தான் இந்த பூலோகத்துல, இந்த பூலோக பௌதி, இந்த பிரபஞ்சம் முழுக்க தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடியது. So pushnami choshati sarvaha somo bhutvara satmakaha. All those things which have juice in them, vegetables and fruits, etc., they're actually all nourished by the moon, Soma. ஆக சோமா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சந்திரனானது இங்க இருக்கக்கூடிய காய்கறிகள், நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து காய்களும், அந்த காய்கள்ல இருக்கக்கூடிய சத்து, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து சாறு எதுவா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாமே வந்து இந்த சந்திரனுடைய சோமரசம். That's why here in India people prefer to eat Saindhavi Larnia, mountain salt, rock salt. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், இங்க வந்து இந்து உப்புன்னு சொல்லக்கூடிய, குறிப்பா இந்தியாவில, தென்னிந்தியாவில இந்து உப்புன்னு சொல்லக்கூடிய மலையிலிருந்து எடுக்கக்கூடிய உப்புகளை தான் எடுத்துக்க விரும்புறாங்க. Because it's cooling, it's not heating. ஏன்னா அந்த உப்பை சாப்பிட்டா உடம்பு சூடாகாது, உடம்பு வந்து இன்னும் நல்லா சூட்டுத்தன்மை குறையும். In Hindi we call sendhanamak, coming from send. Send means prabhu? Sendhanamak means the salt that comes from Sindh mountains. Is it Sindh mountain or mountain? Okay. சேந்தா நமக்குன்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது இந்தியில சொல்லுவாங்க, நம்ம வந்து இந்து உப்புன்னு சொல்றோம். ஒருவேளை
I don't know if we say it as Hindu uppu. Uppu means salt, but same thing. I don't know if it is that Hindu Kush or Sindhu that they have made it as. Well, it's particularly sin, because in Sindhi salt is particularly valued more than Himalayan salt. Okay, yeah, I think the Sindh only we say Hindi. Probably. Sin, yeah, it's the same thing. அந்த பிரதேசத்துல சிந்த பிரதேசத்துல இருக்கக்கூடிய உப்பு தான் வந்து மிக அதிக சத்து வாய்ந்தது. Actually, that's why we call it India. It should be Sindhia. ஒரு நிமிஷம் மாதாஜி. Yes, Prabhu. Yeah, that's why we call it India. It's after Sindh, actually. Hindu is also the same thing. இந்தியான்னு சொல்றோம் இல்லையா, அது கூட சிந்து பிரதேசத்தை மையமா வச்சதுனாலதான் அதுக்கு பேரே இந்தியான்னு வந்தது. All right, but we're digressing. The fact is that Oja means this particular energy that you have to derive benefit from the sun and from the moon and all the things that are in the macrocosm that can benefit you. You can't really take advantage of that without Oja. அதாவது இங்க என்ன சொல்ல வரோம்னா, ஓஜா அப்படிங்கிறது தான் இந்த சூரியன், சந்திரன், வாயு, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கொடுக்கறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அதனுடைய பலனை அடையணும்னா இந்த ஓஜம் தேவை. ஓஜ சக்தி இல்லைன்னா எந்த பலனையும் நம்மளால எடுக்க முடியாது. So Oja is very special. It's a subtle kind of energy that modern medicine doesn't really understand that well, allopathy. ஆக ஓஜாங்கிறது ஒரு நுணுக்கமான விஷயம், அதாவது ஒரு சக்தி. இதை வந்து பௌதீக ரீதியாக நவீன மருந்துகள்ல வந்து அதை காண முடியாது. But Oja is developed only after a very long time in the human body. ஓஜம்ங்கிறது சும்மா பிறந்த உடனே வரது இல்ல, பல நாட்கள் கழிச்சுதான் அந்த சக்தியை நமக்கு வரும். And it has to be protected very carefully. அந்த ஓஜம்ங்கிறது மிக கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டிய சக்தி ஆகும். So here Prabhupada translates it simply strength, but you have to understand all these other things are there also. பிரபுபாதர் வந்து பலம் அப்படின்னு இங்க வந்து மொழிபெயர்த்திருக்கார். ஆனா அந்த பலம்ங்கிறதுல எல்லாமே அடங்கி இருக்கு, பல விஷயங்கள்ங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். So here it says that just by his glance Krishna destroyed all the enemies ojas. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணர் அவருடைய பார்வையினாலேயே எதிர்த்தரப்புல இருந்தக்கூடிய எதிரிகளுடைய ஓஜத்தை அழித்தார்னு. Not exactly destroyed it, arshat, he withdrew it from them. He took it away from them. அழிச்சிட்டார்னு சொல்ல முடியாது, அதுல இருந்து விலக்கிட்டார்னு சொல்லலாம். Children are playing with knives in the wrong way. Of course, the parents are going to take it away from them. ஒரு குழந்தைகள் வந்து கத்தியை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தைகிட்ட இருந்து அந்த கத்தியை பிடுங்கிடுவாங்க. The general rule holds in this world that if you, as we say in English, use it or lose it. If you misuse your minute independence, then it is restricted. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு, அதனுடைய பொருள் என்னன்னா, ஒன்னா உபயோகி, இல்லன்னா அதை தொலைச்சிருவேன். And Arjun is just musing over the fact that this is what he saw Krishna do. அதத்தான் வந்து அர்ஜுனர் வந்து இங்க வந்து ஞாபகப்படுத்தி பாக்குறார். கிருஷ்ணர் என்ன பண்ணார், யாரெல்லாம் வந்து தேவையில்லாதவங்களோ அவங்க கிட்ட ஏதாவது சக்தி இருந்தா அதை அவங்க கிட்ட இருந்து விலக்கினார் அப்படிங்கறத அவர் பாக்குறார். Not only Krishna, but his eternal consort in the form of the goddess of fortune Lakshmi, her glance alone sustains everything, affects everything, creates everything, destroys everything, gives opulence to everything, withdraws opulence if she's not happy, etc. இதை வந்து வெறும் கிருஷ்ணருக்கு மட்டும் சொல்லல, கிருஷ்ணருடைய சக்தியான அவருடைய லக்ஷ்மியுடைய கட்டாட்சம்னு சொல்லுவோம். அதாவது என்ன அர்த்தம், அவங்களுடைய பார்வையினாலேயே எல்லாத்தையும் அவங்களால கொடுக்கவும் முடியும், எல்லாத்தையும் விலக்கவும் முடியும். And that Lakshmi is but the plenary portion of Srimati Radharani. யார் அந்த லக்ஷ்மி? அந்த லக்ஷ்மிங்கிறவங்க வந்து ஸ்ரீமதி ராதாராணியுடைய ஒரு பகுதி அம்சம். Wherever and whenever Krishna goes, anywhere, she goes with him. எங்கெல்லாம் கிருஷ்ணர் போறாங்களோ, கிருஷ்ணர் போறச்சே கூடவே லக்ஷ்மியும் செல்வார்கள். When he becomes Dwarkadish, she becomes Rukmini. எங்கெல்லாம், அதாவது ஸ்ரீமதி ராதாராணி செல்வார்கள், எங்கெல்லாம் கிருஷ்ணர் துவாரகைக்கு சென்றால் அங்கு ருக்மிணியாக மாறுவார். Or Satyabhama.
இல்லைன்னா சத்யபாமாவும் நிச்சயமா மாறுவாங்க. Rukmini Satyabhamabhyam Sahitam Krishnamashraye ityadi. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ருக்மிணி சத்யபாமாவுடைய அந்த கிருஷ்ணருடைய எப்பவுமே இருப்பாங்க சகிதம்ன்றத. When he is Narayan, she becomes Lakshmi. எப்பொழுதெல்லாம் அவர் நாராயணனாக இருக்கிறாரோ அப்பொழுது லக்ஷ்மியாக அவர் மாறிடுவார். Generally, she accompanies him as Lakshmi in all the avatars. ஸ்ரீமதி ராதாராணி பொதுவாக எப்பொழுதுமே லக்ஷ்மியாக அவரோடு அவங்க கூடவே தோன்றுவார்கள், அவதரிப்பார்கள். Similarly, when he becomes Ramchandra, she becomes Sita. அந்த விதத்துலதான் ராமச்சந்திரராக இவர் அவதரிக்கும் பொழுது சீதையாக அவர் தோன்றுகிறார் கூடவே. So just see, we've come full circle. We were talking about how Gam means the earth that fulfills all desires. So Sita is that earth herself. பாருங்க, நம்ம இப்ப பார்த்தோம்னா எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அந்த புள்ளிக்கே திருப்பி சேர்ந்திருக்கோம். இந்த வகுப்புல காம் அப்படின்னா பூமின்னு ஆரம்பிச்சோம். கரெக்டா இப்போ சரியாக நம்ம சீதை கிட்ட நின்றுருக்கோம். சீதைங்கிறவங்க யாரு? பூமியுடைய பிரதிநிதி தான். And in general, the Lord is always accompanied by Shri Bhu. எப்பொழுதுமே பகவான் கூடவே ஸ்ரீயும் சரி பூவும் சரி இணைந்தே செல்வார்கள். Okay, so this is the Lord's power. He's able by his desire. If he's not happy, if he glances at you unfavorably, you're finished. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? இதுதான் பகவானுடைய சக்தி. அவர் சந்தோஷமா இருந்தா நமக்கு நல்லது நடக்கும். அவர் அதிருப்தி அடைந்தால் அத்தனையும் தொலைந்து விடும். And this is what happened to all these great Maharathis, big kings, powerful men. இதுதான் நடந்தது. இவங்க இந்த சண்டையில எத்தனை பேர் இருந்தாங்க? எல்லா மகாரதிகள், எல்லாம் பெரிய பெரிய பேரரசர்கள், சக்தி வாய்ந்த அரசர்கள் எல்லாரும் அழிந்து விட்டார்கள். We're given a list here. இங்க பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கு. Bhishma Dev, Karna, Dronacharya, Shalya and all their armies. Bhishma Dev, Karna, Dronacharya, Shalya போன்ற மற்றவர்களும் மொத்த படையும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. What kind of armies? எப்படிப்பட்ட படையானது இது? Did they have hypersonic weapons, or did they have thermobaric weapons or nuclear weapons? அவங்க கிட்ட அந்த ஆயுதங்கள் எப்படிப்பட்டது? இன்றைய இருக்கக்கூடிய மிக சப்தம் வாய்ந்ததா, இல்ல சுட்டு பொசுக்கக்கூடியதா, இல்ல அணு ஆயுதமா, அதுக்கு சமானமா? These are very gross creations of stupid people. நீ உண்மையில பார்த்தா இந்த அணு ஆயுதம், இந்த சுட்டு பொறிக்கக்கூடியது, இதெல்லாம் சும்மா, அதாவது சொல்ல போனா முட்டாள் பௌதிக நபர்களுக்கு ரொம்ப சாதாரணமான அல்பமான ஆயுதங்கள். Just take a look at pictures of Kharkiv or Mariupol or other places in Ukraine and see what the effect is. It's a complete mess, total destruction. அதனுடைய விளைவுகள் என்னன்னு பாருங்க. இந்த மாதிரியான இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா யுக்ரைன் நாடுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைநகரமா இருந்தாலும் சரி, எந்த நகரத்துல இருந்தாலும் சரி, சர்வநாசம் அனைத்தும் அங்க அழிக்கப்பட்டது. The whole place is useless now, even for Vladimir Putin. நீங்க இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த ரஷ்ய நாட்டு அரசன் புதினுக்கு கூட இந்த நிலம் இப்போ எந்த பிரயோஜனமும் இல்ல, அத்தனையும் பிரயோஜனம் இல்லாத நிலமா ஆக்கிட்டாங்க. And Chernobyl has been stirred up as well, all that nuclear radiation. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அங்க அணு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆலை இருக்கு. அந்த ஆலையும் அடிச்சுட்டாங்க. அந்த ஆலையில இருந்து இன்னைக்கு கெட்ட கதிர்கள் வெளியில வந்துகிட்டு இருக்கு. Maybe Vladimir Putin should build a summer home in Chernobyl. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த ரஷ்ய அதிபர் புட்டின் அங்க போய் கோடை கால கோட்டையை அங்க வேணா கட்ட சொல்லணும், செர்னோபில்ங்கிற இடத்துல. Anyway, these were not the kind of so-called kshatriyas or soldiers or brave men that we're talking about here. நம்ம பலம் வாய்ந்த அரசர்கள்னு சொன்னோம்னா இந்த மாதிரியான நபர்களை குறிக்கிறது இல்ல. Here it's described adabhra rajanyavarya rathamandala. They have the greatest of chariots. These are mystic chariots. They have special powers themselves. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதப்ர ராஜன்யவர்ய ரதமண்டல
இதெல்லாம் வந்து மர்மம், அதாவது யோக சக்தியில வாய்ந்த ரதங்களை கொண்டவர்கள். And inside those chariots, who was fighting? Varya Datta, Rajanya Varya, the best of the princes. அந்த ரதங்கள்ல யார் அமர்ந்து போரிட்டார்கள்? ராஜன்ய வர்ய, அதாவது அரசர்களையே சிறந்தவர்கள். And how many were they? Adabra Rajanya Varya Rasamandala. The whole place was decorated with limitless might like this, real power. எத்தனை பேர் இந்த மாதிரி இருந்தாங்க? ரதமண்டலம், அந்த இடம் பூரா இந்த மாதிரியான ரதங்கள் அமைந்து அலங்கரிக்கப்பட்ட போல இருந்தது. Not just a few, not even many, hundreds, thousands, millions. அதனுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகம்னு சொல்ல முடியாது. அது வந்து கோடான கோடி, அத்தனை அளவுக்கு வந்து ஏராளமான ரதங்கள். As if an ocean of limitless might. This is what Arjuna had to face. Limitless might, power. Might. அதாவது அர்ஜுனரே ஒத்துக்கிறார். அர்ஜுனர் விளக்கும் பொழுது எப்படி விளக்குறார்? இது என்ன ஒரு பெரும் சக்தி வாய்ந்த நபர்கள் இருக்கக்கூடிய கடல் போல இங்க வந்து அமைஞ்சிருக்க. Agrechara, right in front of his eyes. Can you imagine? Just try to picture this. அக்ரேச்சர, இத வந்து கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உங்களுடைய மனக்கண்ல வழியா பார்க்க யோசிச்சு பாருங்க. அக்ரேச்சர எக்கச்சக்கமானது. What would you do in that circumstance? நம்ம யாராவது அங்க இருந்தோம்னா என்ன செய்வோம்? So, but he had his great friend with him. ஆனால் அவரிடம் அவருடைய உற்ற சிறந்த மிக உயர்ந்த நண்பர் அவர் கூட இருந்தார். And this Krishna, he took away the lives of all these charioteers. ஆனா இந்த கிருஷ்ணரோ அங்க கூடியிருந்த அத்தனை மகாரதிகள், அந்த ரதிகளுடைய, அந்த ரதத்துல இருக்கக்கூடிய அதிபதிகளுடைய உயிரை வந்து அவர் பறிச்சிட்டார். They didn't go home after the battle. அவங்க எல்லாம் வந்து மறுபடியும் அவர்களுடைய இல்லத்திற்கு திரும்பி செல்லவில்லை. And before the battle was over also, they were put into mental funk. They were disturbed in mind at all the, even by an inferior army, by mundane calculations, still that they became depressed. அவங்க போருக்கு முன்னாடியே கூட அவங்களுடைய மனநிலையை இழந்துட்டாங்க. ஏன்னா வெறும் கண்ணுல பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது நம்மளுடைய படைபலம் வந்து மிகவும் கிருஷ்ணருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத உணர்ந்து அங்கேயே வந்து அவங்க மனசோர்வு அடைந்தார்கள். And the mere glance of the Lord removed all their ojas. பகவானுடைய பார்வை மட்டுமே அவர்களுடைய ஓஜ சக்தியை விலக்கியது. Now Sridhar Swami says ojaha shastradi kaushalam. In particular, in his opinion here, in this context, oja actually means shastradi kaushalam, expertise with weapons. So they had every state-of-the-art army. They had everything. அதாவது இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னா, அவங்க கிட்ட யார் கூடி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்ன மாதிரி ஆயுதங்கள் இருந்ததுன்னா, சஸ்திரம் அப்படின்னா ஆயுதம். எப்படிப்பட்ட ஆயுதங்கள்னா இன்னைக்கு நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத மிக மிக முன்னேறிய ஆயுதங்கள் அவர்களிடம் அனைவரிடமும் இருந்ததுன்றார். But it couldn't help them, could it? ஆனா அந்த மாதிரியான ஆயுதங்களை வச்சு ஏதாவது பிரயோஜனமாச்சு அவங்களுக்கு? ஒண்ணும் இல்ல. Mare Krishna rakhe Krishna mare ke. When Krishna wants to kill you, there's nothing you can do to save yourself. இந்த வங்காள பழமொழி மூலம் என்ன தெரியும்? கிருஷ்ணர் வந்து யாரை வந்து கொல்லணும்னு நினைச்சாரோ யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனா கிருஷ்ணர் யாரையாவது காப்பாற்றணும்னு நினைச்சா யாராலையும் கொல்ல முடியாது. And this is what the non-devotees have to worry about. இது குறிப்பா வந்து பக்தர் அல்லாதவர்கள் வந்து இத பத்தி கவலை கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமாகும். Sridhar Swami elsewhere says that for the non-devotees, death is like a cat because they're like rats, non-devotional rats. ஸ்ரீதர சுவாமி வந்து வேற ஒரு இடத்துல அவருடைய வர்ணனை சொல்லும் பொழுது இந்த பக்தர் அல்லாதவர்களுக்கு வந்து
பூனை வாயில இருக்கக்கூடிய எலியை போன்றவர்கள். But Rake Krishna Mareke. If Krishna is protecting you, who can kill you? Nobody. நாம புரிஞ்சுக்க வேண்டியது ராக்கே கிருஷ்ண மாரேகே அப்படின்னா கிருஷ்ணர் வந்து பாதுகாக்க வந்துட்டாருன்னா யாரால வந்து நம்மளை கொல்ல முடியும்? The same phenomenon, death. If you are a non-devotee, it's like being a rat in a cat's mouth. அதேதான் வந்து ஒரு பக்தன் அல்லாதவனுக்கு மரணம் அப்படிங்கிறது எப்படின்னா பூனையுடைய பிடியில வாய் பிடியில இருக்கக்கூடிய எலியை போன்று பயங்கரமான சூழ்நிலை. But if you are a devotee, it's like being a kitten in the same cat's mouth. ஆனா நீங்க பக்தரா மாறிட்டா அதே சூழ்நிலை அதே மரணம்ங்கிறது எப்படி? அதே பூனை வாயில தன்னுடைய குட்டியை கவ்விட்டு போற சூழ்நிலை. It's hard to be an animal. நிச்சயம்தான் ஒரு மிருகமா வாழ்றது ரொம்ப கஷ்டம். Every day I feed cows. நான் இன்னைக்கு இங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நான் போய் பசுக்களுக்கு அவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பேன். So yesterday I'm feeding the cow and I gave this cow some sadam. நான் வந்து அப்போ இந்த மாதிரி கொடுக்கறச்சு ஒரு நேற்று வந்து ஒரு பசுவுக்கு சாதம் கொடுத்தேன். And the cow has to wrap her tongue around all these grains of rice and somehow manipulate them to get it into her mouth somehow because she has no hands. அந்த பசு எப்படி சாப்பிட்டதுன்னு நான் கவனிச்சேன். அதனுடைய நாக்க வச்சு இந்த அரிசி ஒன்னொன்னு தானியமா இருக்கு. அது அத்தனையும் ஒருங்கிணைந்து தன்னுடைய வாய்க்குள்ள கை கிடையாது. இதுக்கு நம்ம கையில எடுத்து சாப்பிடுற மாதிரி சுலபமானது கிடையாது. And can you imagine if you had no hands, how difficult life would be? அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கை இல்லாம நீங்க சாப்பிடணும்னா வாழ்க்கை எவ்வளவு மோசமான வாழ்க்கையா இருக்கும். We take everything for granted. It's not granted. நம்ம எல்லாத்தையும் வந்து ரொம்ப சுலபமாக ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஆனா எதையுமே வந்து நிச்சயம் கிடையாது. Only for a few more years we're in a very blessed condition as human beings. We should take full advantage while we can. சொல்ல போனா நமக்கு வந்து மனிதர்களாக வாழ்றது உண்மையான விதத்துல மனிதர்களாக வாழறதுக்கும் ஒரு இன்னும் கொஞ்சம் காலம்தான் மிச்சம் இருக்கு. அதனால அந்த காலத்துக்குள்ளேயே நம்ம வந்து அதனுடைய முழு பயனை எடுத்துக்கணும். So how would you eat if you had four feet but no hands? How would you eat? யோசிச்சு பாருங்க, 4 கால் இருக்கு ஆனா கையே கிடையாது, எப்படி சாப்பிடுவோம் நம்ம? They send you to a place where you have to learn that. You have to be trained up on the subtle level because it's so difficult to make that adjustment. ஆனா நம்ம வந்து அந்த மாதிரி மாறணும்னா நம்மள வந்து ஒரு நுணுக்கமான இந்த கீழ் லோகங்கள் நரகத்துக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அங்க போய் பயிற்சி எடுத்துக்கங்க அப்படின்னு பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அந்த மாதிரியான உடல்ல வாழ முடியும். Do you remember when you were a cat? உங்க இல்ல யாருக்காவது நீங்க பூனையா இருந்தபோது என்ன செஞ்சீங்க ஞாபகம் இருக்கா? When you're a cat, you've got no hands also. நீங்க ஒரு பசு ஒரு பூனையாக வாழும் காலத்துல கை இல்ல. அப்போ plenty of feet but no hands. எக்கச்சக்கமா 4 கால் இருக்கு ஆனா 2 கை கூட இல்ல, ஒரு கை கூட இல்ல. So a mother cat, she has only her teeth to carry her kittens with. அப்போ ஒரு தாய் பூனை என்ன செய்யணும்? அதுக்கு வந்து தன்னுடைய குட்டிய வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி செல்லணும்னா கையெல்லாம் கிடையாது, பல்லுதான் இருக்கு. And of course she's very careful. She's not going to hurt the kittens. ஆனா அதே பல்ல வந்து அவங்க அந்த குட்டியை தூக்கிட்டு போகும்பொழுது ரொம்ப கவனமா தான் செயல்படுறாங்க அந்த பூனை. அத வந்து ஏன்னா அது சின்ன குஞ்சு, அத வந்து குட்டி பூனை காயப்படாம இருக்கணும் இல்லையா? Not like monkeys. Monkeys will kill their own. ஆனா அதே மாதிரி குரங்கு இனம் வந்து ரொம்ப மோசம், தன்னுடைய சின்ன குட்டியே குரங்கு கொன்னுடும். And some pseudo human beings will also kill their own children. கையளவுல அதே மாதிரி இன்னைக்கு மனிதர்கள் போல வாழும் அப்படிப்பட்ட மிருகங்களும் இருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய குழந்தைகளை கொல்ல தயங்குறது இல்ல. So the mother cat very carefully picks up the kitten in her mouth with her teeth. Same teeth that mean death for the rat, but for the kitten is quite confident. This is mother, she's taking care of me.
இந்த பூனை வந்து தன்னுடைய குட்டிய வந்து ரொம்ப கவனமாக அதே எந்த பல்ல வச்சு எலிய நசுக்கி கொள்றதோ அதே பல்ல வந்து வச்சுதான் அந்த பூனை வந்து குட்டிய வந்து ரொம்ப தூக்குறது. ஆனா அந்த குட்டியோ ரொம்ப வசதியா சந்தோஷமா இருக்கு, எந்த வித வலியும் உணர்றது இல்ல. So on the battle of Kurukshetra, agrecharaha sarathi rupena agre sthitah san he vibho swachintya prabhavena ayu prarabdha karma swasandaryena bhishmadinam tesham manangsi swasamarshya jnapanena saho manapatava lakshanam yutotsaham teja indriya patava lakshanam shastrari grahana samarthyam drishasvatrishchaiva archat chahara. Vishwanath Chakravarti Thakur is also commenting similarly. He says, my dear Lord, my Lord he was situated in front of me as my driver. இத்தனை பெரிய இந்த வர்ணனை வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் கொடுத்திருக்காரு. அந்த விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் கொடுத்த வர்ணனை என்னன்னா, முதல்ல என்னுடைய உற்ற நண்பரான என்னுடைய பகவான் எம்பெருமான் என்னுடைய by his own inconceivable power or influence, he took away the lifespan, which means he lost his ayu here as prarabdha karmas of the opposite side. I missed that part too. By his inconceivable power, he removed the enemy's lifespans. அதே மாதிரி அவரும் அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, அவருடைய அச்சிந்திய சக்தி, சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சக்தியின் மூலம் அவர் செயல்பட்டு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்களுடைய உயிரை அவர் விளக்கினார். Ayuhu. ஆயு, அவருடைய ஆயுள். Yeah, we were talking about Ayurveda means simply knowing how to live. ஆயுர்வேதம்னா என்ன அர்த்தம்? வாழ்வது எப்படி அப்படிங்கறத சொல்றதுதான் ஆயுர்வேதம். So here Vishwanath Chakravarti Thakur is glossing the word Ayuhu as prarabdha karma, all their manifest karma for this life. அந்த விதத்துல அவர் விஸ்வநாத் சக்கரவர்த்தி மேலும் என்ன சொல்றாருன்னா, வெறும் அவங்களுடைய வாழ்க்கையை முடித்தார்னு மட்டும் இல்ல, அவங்களுடைய பிராரப்த கர்மத்தையும் முடித்து விட்டார். Sometimes it's a good thing to remove your prarabdha karma, sometimes it's not a good thing. அதே விதத்துல ஒரு சில சமயத்துல பிராரப்த கர்மத்தை எல்லாம் நம்ம விலக்கிடலாம், அது நல்லதாவும் அமையும். ஆனா ஒரு சில சமயத்துல அது அவ்வளவு நல்லதாவும் அமையாது. But either way, Krishna is the one who does it. எப்படியா இருந்தாலும் கிருஷ்ணர் தான் அதை வந்து செய்யறார், செயல்படுத்துறார். If you're a demon, then Krishna removes your lifespan in exactly the same way that he did for all the enemies at Kurukshetra. நமக்குள்ள இருக்கிறவங்கள அசுரர்களாக வாழ்ந்தோம்னா எப்படி குருக்ஷேத்திர போர்க்களத்துல அத்தனை எதிரிகளையும் அவருடைய வாழ்க்கையை வந்து அவர் வந்து முடித்தாரோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையும் முடிப்பார். He very carefully removes your lifespan, bit by bit, day by day. கிருஷ்ணர் எப்படி அந்த வாழ்க்கையை விளக்குவார்னா, கொஞ்சம் கொஞ்சமா மிக கவனத்தோடு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வருவார். Most people don't even notice and they don't want to think about it also. பலர் இத பத்தி யோசிச்சு கூட பாக்குறது இல்ல, ஏன் அவங்க யோசிக்கவும் விரும்புறது இல்ல. Ayur harati vaipungsan yannastam yannasao. It's stated in the second canto that just as every rising and setting of the sun shortens your life. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆயுள் எப்படி குறையும்னா, எப்படி சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிச்சு மறையறதோ அப்படி ஒரு உதிப்பும் ஒரு மறைவும் நம்மளுடைய ஆயுளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டே வருது. And here he says swachintya prabhavena, by his inconceivable prowess he does this, some power that he has that we may or may not even notice. இது எப்படி செய்யறார், அது எப்படி குறையறதுங்கிறது நமக்கு தெரியறது இல்ல. அதுதான் அச்சிந்திய, நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்தி மூலம் அவர்கிட்ட அது அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை வச்சே அவர் வந்து நமக்கு தெரியாமலே நம்ம கிட்ட இருந்து நம்மளுடைய ஆயுள குறைச்சுக்கிட்டு வர்றாரு. It has to be inconceivable power. நிச்சயமாக நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டுதான் இருக்கணும். We've already heard the size of this military army. Inconceivable. யோசிச்சு பாருங்க, இந்த எத்தனை பேர் இருந்தாங்கன்ற எண்ணிக்கையை கேட்டாலே நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஒரு இடத்துல இத்தனை பேர் இருக்க முடியுமா அப்படிங்கிறது. Sometimes we see in this world
a smaller, less well-equipped army, they're able to defeat a very powerful enemy. நான் பலமுறை பாக்குறோம், ஒரு சின்ன படையை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சில ராணுவர்கள் வந்து பெரிய நாட்டையே வந்து அவங்களால ஆட்கொள்ள முடியுது. But that's conceivable. ஆனா அது வந்து யோசிச்சு பார்க்க முடியும். If you have big friends and if you're very expert at manipulating the media, then it's conceivable you can do that. எப்படி உங்களுக்கு வந்து சமூக வலையத்துல எல்லாம் நிறைய நண்பர்கள் இருந்து அவங்க வந்து அவங்க சொல்ற செய்திகள் மூலம் நீங்க ஒரு வதந்தியை பரப்பி இதெல்லாம் செஞ்சிடலாம். But how do you deal with this ocean of unlimited military power that you can't even imagine how it works? Very subtle energy. How do you deal with that? ஆனா இந்த நுணுக்கமான சக்தி எப்படி செயல்படுறது, இந்த நுணுக்கமான சக்தி எப்படி வந்து அது வந்து ஒரு கடல் போன்ற இருக்கக்கூடிய படையில் வீரர்களுடைய ஆயுளே குறைக்கிறது, இது எப்படி செயல்படுறது? இது வந்து நமக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. Achintya prabhava. We can't even conceive of that power. அந்த சக்தி எப்படி இருக்கு, அது என்ன தன்மை, அதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளேயே எட்டாதது. But it happens like this by Krishna's arrangement. நிச்சயமாக கிருஷ்ணனுடைய ஏற்பாடு மூலம் அது அப்படியே நடக்கிறது. Just like Srila Prabhupada, also he had everything working against him in the 1960s. 1960களில் ஸ்ரீல பிரபுபாதருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவர் நினைக்கிறதோ அல்ல அவருக்கு எதிராகவே நடந்து கொண்டு வந்தது. But despite all the inconveniences, despite all the odds were against him. Despite that, Krishna made him so successful. ஆனா அவருடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் எல்லாமே அவருக்கு எதிராக அமைந்தப்பட்ட சூழ்நிலையாக இருந்தா கூட கிருஷ்ணனுடைய கருணையினால அனைத்தும் சாத்தியமாக அவர் அதை மீறி செய்ய வைத்தார். The fact that it happened 5,000 years ago and happened also just 50 years ago means it can happen anytime you want it to, period. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் சிந்தனைக்கே அப்பாற்பட்டு சாத்தியமே இல்லாதது சாத்தியமாச்சு, இல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி பிரபுபாதருடைய சரித்திரத்துல சாத்தியமே இல்லாதது சாத்தியமாச்சு அப்படிங்கறத வச்சு நம்ம பார்த்தோம்னா எப்ப வேணாலும் இது நமக்கும் நடக்கலாம், இங்கேயும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மை. The problem is that we don't care. பிரச்சனை என்ன, நம்ம வந்து அக்கறை கொள்வதில்லை இதுல எல்லாத்துலயும். So another thing Prabhupada mentions here in this purport is that Krishna is giving everyone the power of recollection, forgetfulness, knowledge, absence of intelligence, all psychological activities, etc. இங்க இப்ப நம்ம பிரபுபாதருடைய பொருளுரைக்கு வந்தா பிரபுபாதர் என்ன சொல்றார், கிருஷ்ணரே வந்து நமக்கு இந்த ஞாபக சக்தி, மனோரீதியாக இருக்கக்கூடிய சக்தி, மறதி மற்றும் நமக்கு வந்து புத்தி, அறிவு, இது எல்லாத்தையும் கிருஷ்ணர் தான் கொடுக்கிறாருங்கிறத முதல்ல முன்வைக்கிறார். This is his loose paraphrasing of Sarvasya Chaham Hridasam Navishto Mattasmirir Jnanam Apohanam Cha ityadi. பகவத்கீதை 15வது அத்தியாயத்தின் 15வது ஸ்லோகமான சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச, அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வரிகளின் மொழிபெயர்த்து அதனுடைய விளக்கத்தையே பிரபுபாதர் இங்க பொருளுரையில முன்வைக்கிறார். So he can remove or he can increase or decrease anyone's lifespan by his own inconceivable plan. முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பகவான் கிருஷ்ணருடைய அச்சிந்திய சக்தி மூலம் ஒருத்தருடைய ஆயுளை அதிகரிக்கலாம் அல்ல அவருடைய ஆயுளை குறைக்கலாம். Just as his power is inconceivable, his plan is also inconceivable. அது அவருடைய திட்டம். நாம் எப்படி அவருடைய சக்தி ஆனது அச்சிந்தியமோ அதே போல அவருடைய திட்டமும் நமக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. We always have to remind ourselves that there is a plan actually. ஆனா என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, பகவான் கிட்ட ஒரு திட்டம் உண்டு, அவர் நமக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கார் அப்படிங்கறது தான் நம்ம வந்து முதல்ல நம்பணும். Otherwise, our tendency is that we're so damn egocentric that we think that we're in charge of everything, that we're controlling anything actually. We're controlling nothing. Everything is happening according to the plan. நம்ம இங்க என்ன பிரச்சனை என்ன, அகங்காரத்தினால நம்ம வந்து எல்லாமே என் கட்டுப்பாட்டுல இருக்கு, எல்லாமே நான் தான் திட்டம் தீட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நம்ம எதையுமே திட்டம் தீட்ட முடியாது, எல்லாமே அவருடைய
கிருஷ்ணனுடைய திட்டம் தான் அப்படிங்கறத முதல்ல அதுதான் நம்மளுடைய பிரச்சனை, உணர்றதுல நம்ம. And in so many ways, throughout Bhagavad Gita, Krishna is telling Arjuna, look, you don't even have to worry about this stuff. You just do what you're supposed to do. You just act according to your duty, and everything will be taken care of because there is a plan. இதே நீங்க பகவத்கீதையில பார்க்கலாம். முழுக்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்றது என்னன்னா, நீ ஏன்பா எதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நீ உனக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ உன் வேலையை மட்டும் நீ செய்ய பாரு அப்படின்றத பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே கிருஷ்ணர் நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. அவர் தான் திட்டம் தீட்டார். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ விதிமுறைகளை அதை கடைபிடித்து நம்ம செய்யணும். But unfortunately, we want it to be our plan. நம்ம என்ன சொல்றோம், மீண்டும் மீண்டும் என்னுடைய திட்டத்தை நீங்க நிறைவேற்றுங்க, இதுதான் நம்ம குறிக்கோளா வச்சிருக்கோம். It's my way or the highway. என் வெளியில வா இல்லனா வெளியில போ, இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். But actually there is a plan, and that plan will work. Definitely will work, always. ஆனா உண்மை என்ன, ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டம் நிச்சயமா நிறைவேறும். நம்ம திட்டம் நிறைவேறுதோ இல்லையோ. And Prabhupada, of course, he reminds us here in this purport that the other party was equipped with all military strength, etc., but the Lord helped him in every way. இங்க மறுபடியும் பிரபுபாதர் அதை ஞாபகப்படுத்துறார். எதிர்த்தரப்புல இருந்தக்கூடிய குருட்சேத்திர போர்க்களத்துல எதிர்த்தரப்புல இருந்தவங்களுக்கு கிட்ட இல்லாத ராணுவ சக்தி இல்ல, அனைத்தும் அவர்களிடம் இருந்தது. ஆனா இவங்க கிட்ட அவ்வளவு இல்ல. இருந்தாலும் அப்படிப்பட்ட பெரிய நபர்களாக இருந்தாலும் கிருஷ்ணனுடைய கருணையினால அவர்கள் அனைத்தும் அவர்களும் அளிக்கப்பட்டனர். Sometimes we get discouraged because the things that we have to do, it just seems overwhelming, impossible, never happen. சில சமயங்கள்ல நம்ம நினைப்போம், இங்க நம்ம முன்னாடி இருக்கிற சூழ்நிலை ஒரு நம்பிக்கையுமே கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இல்ல, இது சாத்தியமே இல்ல, எதுவுமே நடக்காது, இது சாத்தியமே இல்ல, இப்படி எல்லாம் நம்ம நினைக்கலாம். And that was certainly the case with Arjuna as well. Actually, it was impossible for him. உண்மையிலேயே அர்ஜுனா அந்த சூழ்நிலையில் தான் இருந்தார். அவருக்கு சாத்தியமே இல்ல இவர்களை வெல்வதற்கு. Had the Lord not helped him, it would never have happened. கிருஷ்ணர் மட்டும் அவருக்கு உதவலைனா அவர்னால என்னைக்கும் அது ஜெயிக்கவே முடியாது, இது சாத்தியமே இருந்திருக்காது. But Rupa Goswami says Krishna is Durghata Ghatane Vidhatri. He is the one who makes impossible things possible. ஆனா ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் தான் அசாத்தியமான செயல்களையும் சாத்தியமாக்க கூடியவர். And these are not just pious words. We're looking at this in front of us. Agrechara, he says. I saw it happen, Arjuna says. இது யாரோ சொன்ன வார்த்தைகள் அப்படிங்கிறது கிடையாது. அர்ஜுனர் சொல்றாரு, என் கண் எதிரே இது நடந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. And again, as we mentioned already, 50 years ago we saw Srila Prabhupada do this. He actually did it. We saw. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல 50 வருஷத்துக்கு முன்னாடி பிரபுபாதர் இதை செஞ்சு காமிச்சிருக்க. நம்ம பாக்குறோம், நம்ம பார்த்தோம், இப்பவும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். The person is sleeping 2 or 3 hours a night and spreading Krishna consciousness all over the world. We saw it. Otherwise we wouldn't believe it. நாங்க எங்க கண்ணிலேயே பார்த்தோம். இந்த நபர் ஒரு 2 மணி நேரம் தூங்கி இருப்பார் ஒரு நாளைக்கு. அப்படி அவ்வளவு கம்மியா தூங்கிய உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தி இயக்கங்களை நிர்மாணித்தார், அதை உண்டுபடுத்தினார், அதை ஏற்பாடு செய்தார். இதை நாங்க கண்ணால பார்த்தோம், அதனாலதான் நம்புறோம், இல்லாட்டி எதுக்கு நம்புறோம்? So never calculate what's possible or what's not possible when there's a question of when it's a question of doing your duty or not. உங்களுடைய கடமை செய்யணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா இது சாத்தியமா இது சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கே இடம் கொடுக்காதீங்க. When you're doing what you're meant to do, you will always be facilitated. எதை செய்யணும்ன்றது உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்க பக்கமே. So it's just a matter of understanding what you are to do. இதுல நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் ஒரே விஷயம். Here Prabhupada points out that even every statesman, he's worried about tactics and espionage and military maneuvers and so much diplomacy and so many things. But here Arjuna didn't have to worry about all of that, any of that, because Krishna took care of all of it. இந்த பிரபுபாதர் ரொம்ப அருமையா சொல்றார். எந்த ஒரு அரசராக இருந்தாலும் எந்த ஒரு அதிபதியாக இருந்தாலும் அவங்க உளவுத்துறை
இல்ல படை பலம், இல்லைன்னா அரசியல் தந்திரம், ராஜதந்திரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு 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 அதுலயே கவலை கொண்டே இருக்க வேண்டும், குறிப்பா நவீன காலத்துல. ஆனா அர்ஜுனருக்கு இத பத்தி எதையுமே கவலைப்பட வேண்டியதாக இருக்கலாம் அந்த பெரிய போர்க்களத்துல. ஏன்னா கிருஷ்ணர் அவர் பக்கத்துல இருந்தார். And Arjuna also didn't even have to try to figure out what he's supposed to do. Why? Because he was surrendered. அர்ஜுனர் என்ன செய்ய, அவர் என்ன எப்படி செயல்படணுங்கிறத பத்தி கூட அவர் யோசிக்கவே அவசியம் இருக்குல்ல. ஏன்? ஏன்னா அவர் என்னைக்குமே கிருஷ்ணர்கிட்ட முழுமையாக சரணடைந்திருந்தார். Shishyasteham shadhimam tvam prapannam. This is his statement in the beginning of Bhagavad Gita. I'm your disciple. I'm surrendered now. Just tell me what to do. என்ன சொல்றாரு அர்ஜுனர்? ஆரம்பத்திலேயே 2வது அத்தியாயத்திலே சொல்லிட்டார், நான் உங்களுடைய சிஷ்யன் ஆயிட்டேன், உங்ககிட்ட நான் சரணடைஞ்சிட்டேன், நான் எனக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே நீங்க சொல்லுங்க. அந்த விதத்துல அவர் சரணடைஞ்சிருந்ததை நம்ம பார்த்தோம். If by some extremely rare good fortune we come across a bona fide spiritual master, then it's so easy from that point on. All we have to do is surrender. நம்மளுடைய நல்ல அதிர்ஷ்டத்தின் பாக்கியத்தின் காரணமாக நம்ம ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உண்மையான நேர்மையான ஆன்மீக குருவை சந்திச்சோம்னா நம்ம உடனடியாக அவர்கிட்ட சரணடைஞ்சு அவருடைய பாத கமலத்துல சரணடைஞ்சு நம்ம அவர்கிட்ட அவருடைய கோட்பாடுகளுக்கு இணங்கி நடக்கணும், அவ்வளவுதான். And because a bona fide spiritual master is himself similarly surrendered, a pure devotee, he doesn't have to worry about anything. ஏன்னா யாரு அவரும் அதே விதத்துல அவருடைய குருவிடம் அங்கீகரிக்கப்பட்ட குருவிடம் சரணடைஞ்சு அவர் எதையுமே கவலைப்பட மாட்டார். That's what it means to be a transparent via media. This phrase Prabhupada uses throughout his books. ஆங்கிலத்துல நம்ம பிரபுபாதர் சொல்றார், டிரான்ஸ்பரண்ட் வயா மீடியான்னு ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். அதாவது தெளிவாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் செய்தி நம்ம கிட்ட வருது. இத அடிக்கடி அவர் வலியுறுத்தினதை நம்ம பார்க்கலாம். When we are pure devotees, then the Lord by his swachintya prabhava, he takes care of everything in ways that we can't even imagine. எப்ப நம்ம தூய பக்தர்களாக மாறினோம்னா ஸ்வாச்சிந்திய பிரபாவம் அப்படிங்கிற பகவானுடைய அந்த சக்தி மூலம் அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. So we don't need to speculate on what to do, or we don't need to speculate on how am I going to do this. All we have to do is surrender. உண்மையிலேயே நான் என்ன செய்யணும், நான் எப்படி செய்ய போறேன், என்ன வருது இப்படின்னு குழப்பத்துல நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ நம்ம பகவான் கிட்ட முழுமையாக சரணடைஞ்சோம்னா இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. And it will be done as if automatically. அது நீங்க பாத்தீங்கன்னா தன்னாப்பிலே நடக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயம் அது நடத்தி வைக்கப்படும். This was Arjuna's experience. This was Srila Prabhupada's experience, and it can be our experience as well. இதுதான் அர்ஜுனருடைய அனுபவம், இதுதான் பிரபுபாதருடைய அனுபவம். இதன்படி நடந்தோம்னா நமக்கும் இதே அனுபவத்தை நம்ம உணரலாம். Final comment I will make from Vishwanath Chakravarti Thakur. He says that here ojas means the sharpness of the senses by which they could utilize their weapons. இங்க இறுதியாக ஒரு விஷ்ணு சக்கரவர்த்தி தாக்கூர் ஒரு கருத்து சொல்றார். ஓஜஸ் அப்படின்னா அதாவது அது எதை குறிக்கிறதுனா, எப்படி நம்மளுடைய புலன்கள் கூர்மையாக இருந்து அந்த கூர்மையான இருந்த புலன்கள் இந்த மாதிரியான நுணுக்கமான சஸ்திரங்கள் எல்லாம் உபயோகிக்க செயல்படுத்தும் சக்தி. This is hard for us to imagine because our only frame of reference is these gross sticks and clubs that we call nuclear weapons and tanks and jet fighters, etc. இது நான் இந்த வாக்கியம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் தான். ஏன்னா நம்ம எதை பாக்குறோம், இப்போதைக்கு வெளிப்படையாக ஏதோ இந்த ஜெட் ராக்கெட் இந்த மாதிரி அணு ஆயுதம் இதெல்லாம் தான் நம்ம கையாண்டு இருக்கோம். அதனால இந்த நுணுக்கமானது நமக்கு புரியறது இல்லை. But the weapons at Kurukshetra, they're all very subtle and infinitely more powerful weapons also. குருக்ஷேத்திரத்துல உபயோகிக்கப்பட்ட ஆயுதங்கள் எப்படிப்பட்டது? மிக நுணுக்கமானது மட்டுமல்ல, ஆனா மிக அதிக அளவு சக்தி வாய்ந்தவை.
but being so subtle and being so sensitive, it requires very acute acumen and subtle perceptions and sensual faculties in order to really utilize those weapons appropriately. இது வந்து நுணுக்கமான ஆயுதங்கள் என்பதனால் அதை உபயோகிக்கிறதுக்கு தகுந்த விதத்துல மனசக்தி, புத்தி சக்தி, புலன்கள் சக்தி, கூர்மையான சக்திகள், இவை ரொம்ப கவனமாக பல விதத்துல இது சக்தி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். And that's exactly what Krishna removed by his inconceivable plan. கிருஷ்ணரோ சக்திகள், நுணுக்கமான சக்திகள் இருந்த எதிரிகளிடமிருந்து அந்த சக்தியை தான் கிருஷ்ணர் தன்னுடைய பார்வை மூலமே விளக்கினார் அப்படின்னு சொல்லப்படுறது. And his inconceivable power. அது எப்படி செய்தார்? அவருடைய அச்சிந்திய சக்தி மூலமே. Therefore, Arjuna was able to defeat a far superior force. அதன் காரணமாக தான் அர்ஜுனனால அவரை விட சக்தி வாய்ந்த நபர்கள் படைபலத்தை அவரால் வெல்ல முடிஞ்சது. Hey, does anyone have any questions or any comments? யாருக்காவது கேள்விகள், கருத்துக்கள் இருந்தா இப்ப பகிர்ந்துக்கலாம். கூகுள் மீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? Are there any questions? Okay, we have Kishori Priya Mataji Prabhu because nobody is here. Mataji, you can. Hare Krishna Prabhuji, Dandavat Pranam, Jai Shri Prabhupada. My question is related to, again, we have Paramatma appear here, and I was listening to Srila Prabhupada's lectures on Queen Kunti's prayers, and he says there that Sat Chit Anand. So Sat equates to the Brahman, Chit is the Paramatma, and Anand is Bhagavan. And you had mentioned in our, the other class that we have, you mentioned about the 4 seed verses. So in 10.10, actually, in Bhagavad Gita 10.10, Vishwanath Chakravarti Pad says he translates Dadami Buddhi Yogam Tam as actually I appear within your heart. So I was wondering if that is the fructification of like Bhagavan appearing. So what happens to Paramatma at that point? Does he recede and then Bhagavan appears? Is that what happens? Okay, I'll try to translate this. Mataji, நீங்க வந்து கொஞ்சம் நான் சொல்றது கரெக்டானு பார்த்து சொல்லுங்க. பிரபுபாதருடைய உபன்யாசம் ஒண்ணு வந்து குந்தி மகாராணி பிரார்த்தனைகள்ல கேட்கும் பொழுது பகவான் வந்து சச்சித் ஆனந்தர் அப்படிங்கும் பொழுது சத்துங்கிறது வந்து பிரம்மனை குறிக்கும், சித்துங்கிறது வந்து பரமாத்மாவை குறிக்கும், பகவான் அப்படிங்கிறது வந்து ஆனந்தம் அப்படிங்கிறது பகவானை குறிக்கும்னு நான் கேட்டேன். அதே சமயத்துல வேற ஒரு இடத்துல பகவத்கீதை 10 ஸ்லோகத்தில் 10ஆம் அத்தியாயம் 10வது ஸ்லோகத்துல ததாமி புத்தி யோகம்னு சொல்ற உரை வாக்கியத்திற்கு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருடைய வியாக்கியானத்தை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, ததாமி புத்தி யோகம்னா பகவானே வந்து இதயத்துக்குள்ள நுழைவார் அப்படின்னு சொல்றார். இப்படி இருக்கிறச்சே அப்படி அந்த பகவான் வந்து இதயத்துல நுழைஞ்சாருன்னா இதயத்துல பரமாத்மா இருக்கார், அவர் எங்க போவார்? Is it correct? Yes, Prabhuji. Srila Prabhupada writes in his purport to 10.10 that this buddhi is a process more than a faculty. So it's the act of surrender itself that is the manifestation of that intelligence. இங்க வந்து பிரபுபாதர் வந்து அவருடைய பொருள்கள் என்ன சொல்றாருன்னா, அதே 10வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்திற்கு பகவத்கீதை அந்த ஸ்லோகத்திற்கு என்ன சொல்றாருன்னா, ததாமி புத்திங்கிறது இங்க வந்து ஒரு நபரை குறிப்பதை காட்டிலும் அது வந்து அந்த வழிமுறையை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாரு முதல்ல. Maybe if you succinctly repeat your question, I can get it better. சுருக்கமாக உங்களுடைய கேள்வியை நீங்க சொல்லுங்க. So basically what I'm trying to understand is whether so Paramatma is always within us. That's his position. So my question is, when Krishna appears, like so in his
pratyaksh form, right? Like in his real form. So then what happens at that point? All right, So that's easy. So that's Yeah. the relationship between. Relation between? No, I was just saying what like it's kind of an advancement, but what happens to Paramatma at that point? So, அதாவது இதை வந்து சுருக்கமா கேட்கணும்னா நம்மளுடைய இதயத்துல பரமாத்மா இருக்கார் நிச்சயம். அப்போ பகவான் பிரத்யட்சமா நம்ம முன்னாடி தோன்றும் பொழுது, அதாவது அந்த பகவானுங்கிற ரூபத்துல, அப்போ நமக்கு நான் என்ன புரிஞ்சுக்க விரும்புறேன்னா, இந்த பரமாத்மா இதயத்துல இருக்கிறவரும் அவர் எப்படி ரெண்டு பேரையும் எப்படி பாக்குறது? Srila Prabhupada indeed said that Paramatma recedes. நீங்க வந்து இதை படிச்சீங்கன்னா பிரபுபாதர் சொல்றார் பரமாத்மா வந்து receives, right? Recedes. Okay. பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்துல பரமாத்மா அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுறார். Because the devotee is more interested in exchanging loving reciprocation than just receiving guidance. அந்த தருணம் கிருஷ்ணர் தம் முன் பிரத்யட்சமாக தோன்றும் பொழுது பக்தருடைய கவனம் வெறும் அறிவுரைகளோ இல்ல இதயத்திலிருந்து அவர் கொடுக்கிற கோட்பாடுகள், அறிவுரை, வழிகாட்டி அதையும் தாண்டி நேரடியாக பகவானுக்கு தொண்டு செய்யணும் அது அப்படிங்கிற கவனம் தான் அதிகமா இருக்கிறதுனால இது மாதிரி பரமாத்மா அங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. Spiritual existence, spiritual awareness, and spiritual ecstasy, they're all the same. They're all spiritual. ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக உணர்வு, ஆன்மீகத்தில் ஆனந்தம், இதுல எந்த வேறுபாடுகளும் கிடையாது. அது எல்லாமே ஒன்றே. And yet they're different at the same time. ஆனா அதே சமயத்துல அது அவற்றுக்கு மத்தியில வேறுபாடுகளும் உண்டு. The impersonalists, they're satisfied just to meditate on their existence. That's, at least they say they're satisfied. அருவவாதிகளோ எப்படின்னா இந்த வாழ்க்கை இருப்பு அப்படிங்கறதுல மட்டுமே, ஆன்மீக இருப்பு, ஆன்மீக வாழ்க்கை அதுல மட்டுமே அவங்க திருப்தி அடைஞ்ச மாதிரி அவங்க சொல்றாங்க. And the yogis in general, they can go further than that. They recognize that there's a person here and that there's some degree of reciprocation. யோகிகளோ அடுத்து அதை தாண்டி சென்று இங்க ஒரு நபர்னு ஒருத்தர் இருக்க, அவரோட ஏதோ ஒரு அளவுலயாவது ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். உறவுன்னு இல்ல, ஏதோ ஒரு அளவாவது பரிமாற்றம், அத வந்து அவங்க முயற்சிக்கிறாங்க. But it's still not that active, and it's not very, to say, it's not developed fully. அந்த விதத்துல கூட அவங்க வந்து அது முழுசா வளர்ந்த முதிர்ந்த நிலைன்னு சொல்ல முடியாது. It's deeper than the impersonalist, but it's not as deep as the devotee. அருவவாதிகளை விட அது கொஞ்சம் ஆழ்ந்த கருத்து தான், ஆனா பக்தர்கள் அளவுக்கு ஆழ்ந்த கருத்து கிடையாது. Because the devotee has a tangible exchange with the Lord, and the devotee is expressing love at every moment, directly, personally. It's intense, it's ecstatic. There's a big difference. ஏன்னா பக்தர்கள் அனுபவிக்க கூடியது என்ன, நேரடியாக அவர்களுக்கு வந்து அவங்களால உணர்வ கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து அந்த உறவு உண்டு. அது வந்து பேரானந்தத்துல இருக்கு. சோ அதுல நம்ம நிச்சயம் வித்தியாசம் சொல்ல முடியும். So achintya bheda bheda, there's no difference, but there is a difference. அந்த விதத்துல அச்சிந்திய பேதாபேதம், வித்தியாசங்கள் இல்லை, இருப்பினும் வித்தியாசம் உண்டு. And this is why we worship Bhagavan. இதன் காரணமாக தான் நம்ம பகவானை மட்டுமே வழிபடுறோம். We want that ecstasy. ஏன்னா அந்த பேரானந்தம் நமக்கு தேவை. Ecstasy means we want to give Krishna that ecstasy. உண்மையில என்ன சொல்லணும்னா கிருஷ்ணருக்கு அந்த பேரானந்தத்தை நம்ம கொடுக்கறதுல கவனமா இருக்கோம். It's important to recognize this. அது ரொம்ப முக்கியம். இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். Otherwise it's just selfish. கிருஷ்ணருக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கறத மறந்தோம்னா நம்ம சுயநலத்தோட தான் செயல்படுவோம். Atmendriya priti hayam bhagavan chakare. The person just wants to enjoy himself
that's mundane. That's lust. எப்பொழுது வந்து தன்னுடைய சுயநலத்திற்காக அனுபவிக்கணும்னு ஒருத்தன் வந்து நினைச்சான்னா அது வந்து காமம், அது வந்து பிரேமம் கிடையாது. Krishnendriya Priti, if we hold on to the desire to please Krishna, then that's called prema. கிருஷ்ணருடைய இந்திரிய பிரீத்தி, கிருஷ்ணருடைய அவருடைய இந்திரியங்களை திருப்திப்படுத்த நினைக்கிறோம்னா அதுதான் பிரேமை என்று அழைக்கப்படுகிறது. So any of these ecstasies, it's not what we're experiencing as much as it's what Krishna is experiencing. That's the point. குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, கிருஷ்ணர் என்ன அனுபவிக்கிறார் அதுதான் நம்மளுடைய கவனம் அதிகமாக இருக்கு, நம்ம என்ன அனுபவிக்கிறோங்கிறத விட. Okay? Yes, thank you, Prabhuji. Are there any other questions? Should end now. I'm in a rush. Yes, Prabhu. Hare Krishna, Jai Shri Prabhupada, Jai Ramchandra, Hare Krishna. Hare Krishna. Thank you. Hare Krishna. அவர் பிரபு இன்னைக்கு கிளம்ப வேண்டியதா இருக்கு மாதாஜி, அவசரமா. சரி. என்ன கேள்வி? உங்க வினா என்ன, அதை நான் சேர்த்துட்டு வேணா அவருக்கு அப்புறம் அனுப்புவேன். இல்லைங்க பிரபு, இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமா இருந்தது பிரபு கிளாஸ். 3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். 3 விஷயம் தெரிஞ்சுட்டோம் பிரபு. சொல்லுங்க. இந்துப்பு எப்படி இது பண்றது அதோட விஷயம், ஆயுர்வேதம், அப்புறம் அந்த சச்சிதானந்த ரூபம் பிரபு. ரொம்ப ரொம்ப அருமை, நல்லா கவனிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாரம் வாரம் வந்துருங்க, வாரம் இங்க இருக்கவங்க கூட